வணக்கம். நான் பார்த்தே சமைத்த பொன்னி. இன்றைக்கி நம்மளுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய 2 ஸ்நாக்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு ஹாலிடேஸ்லாம் வருது இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருக்கேன். இதில் 2 ஜீரகம் போட்டுட்டேன்னா, அப்புறம் 2 ஓமம், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் இதை போட்டு பிசைஞ்சுட்டுருக்கேன். இங்கே மசாலா பொடிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, தனியா பொடி, அது இந்த மசாலாக்கெல்லாம் சேர்க்குற ஒரு பொடி. இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதில் உப்பையும் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் கடலை மாவும் போட்டு அதுக்கு ஒரு பைண்டிங் வேணும் இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை இந்த பூரி மாதிரி கொஞ்சம் பெருசாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியமாக நம்ம அதை பரத்தி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஓரத்தில் நம்ம பண்ணின இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, வெங்காய ஸ்டஃபிங், அதை போட்டுட்டு இதை மூடிடலாம். மூடிட்டு இந்த அடுத்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை ஓரம் மாத்திரம் கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நைஃபால் நம்ம லேசாக கீறி விட்டுக்கலாம். அப்புறம் கீறி விட்டுன்றதுக்கப்புறமா இந்த இருக்கு இல்லையா, இந்த மேல்த்து பாகம், அதை நம்ம மடக்கிண்டே இந்த நம்ம கட் பண்ணது மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த 2 எட்ஜையும் ஒன்றா சேர்த்து ரவுண்டாக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப பயங்கர சூடெல்லாம் ஆக வேண்டாம், சுமாரான சூடான போகிறோம். அதுக்காக பச்சையாக அப்படியே இருக்கிற மாதிரி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சூடாகணும். அதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அந்த மெல்ல தீயில் வச்சு கொஞ்சம் நிறைய நாள் வச்சு நல்லா வேகிற மாதிரி பண்ணி நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்ல முறைன்னு நல்ல கரன்னு வரும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டஃபிங் வேணால் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்கணும், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த மாதிரி ஸ்டஃபிங் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. செகண்ட் டிஷ் நான் காமிச்சிருக்கேன். அது எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வடை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. அந்த ஸ்டஃபிங் வெளிலையும் வராது, பட் ஆனால் இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி. நான் இங்கே வெறும் டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன். வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் பொன்னி. சிலப்போ திடீர்னு நம்ம மாற்றிக்கு யாராவது வந்துடுவா, அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கோம். ஒரு டீ போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கூட ஒரு வடையோ ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி இருக்கச்சு நம்மளுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்போ எங்கள் மாமியார் ஒரு ஈஸி மெத்தடில் வடை பண்ணுவாள். நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். அது எனக்கு ஞாபகம் வந்தது, அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. இது குவிக்காக பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி டேஸ்டி ஆல்சோ. இந்த மெத்தட் சொல்கிறேன். இதை எப்படி பண்ணுறதுன்னா, இந்த அப்பளம் இருக்கு இல்லையா, எந்த அப்பளம் வேணால் இருக்கலாம். லிஜித் பாப்படாக இருக்கலாம், இல்லை சாதாரண இந்த உளுந்து அப்பளமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த சின்னதாக உடைச்சி இதை நம்ம நல்லா பொடி பண்ணி அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொடிஞ்செடுத்து இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதற்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அது நல்லா எல்லாமே சேர்ந்து பொடியாகணும்னு. இதில் நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் கடலை மாவும் போட்டு ஒரு தீ கூட திரிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 ஸ்பூனில் அரிசி மாவும் கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்பைஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்பளத்தில் உப்பு இருக்கும், இருந்தாலும் இந்த மாவுக்கெல்லாம் உப்பு வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வேண்டாம். எனக்கு 2 ஜீரகமும் மிளகு வேணும்னா அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அது நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு வத்த மிளகா மாத்திரமாக போட்டுக்க போகிறேன். 2 உப்பு, 2 பெருங்காயம், இது மாத்திரம்தான் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு அது போகிறல, அதனால் நான் இன்னும் ஒரு 3/4 ஸ்பூன் கூட அதில் போட்டுட்டு அப்புறம் 2 உப்பையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை, பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன், கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது எல்லாம் சேர்ந்து பிசைய முடியலன்னா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த சூடான எண்ணெயில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இதை வடையாக தட்டி போட்டுடுறேன். இந்த எண்ணெய்க்கு நல்ல காய்ச்சல் வேணும்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டு இதை போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வடையை போட்டதுக்கப்புறம் கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிக்கணும். அப்போ தான் அது வந்து 2 பக்கமும் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாத்திரம் வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ண பாத்திரம் தான். இப்போ அவள் இருந்தாக்கா அவளுக்கு எவ்வளோ வயசாகிருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு 90 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட கல்யாணத்துக்கு வந்து அவளுக்கு கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு இதை வந்து எங்கள் மாமியார் கொடுத்துட்டு போனால், எங்கள் மாமியாரோட பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் வந்து எல்லாம் பித்தளை பாத்திரம், அதெல்லாம் ஈயம் போட்டு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் இருந்ததுனால இந்த பசங்க வந்து கொடுத்துடலாமான்னு சொன்னது நிறைய நான் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு 5-6 பாத்திரம் வந்து இன்றைக்கும் அவள் நினைவாக நான் வச்சுட்டுருக்கேன். என்ன பழைய கடாயில் போய் இந்த மாமி வந்து இது மாதிரி போட்டுட்டாலே நினைக்காதேங்கோ. இதை பண்ணும்போது அவள் ஞாபகம் ரொம்ப வந்தது. சரி, இந்த கடாய் அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன், எவ்வளோ புதிய கடாய் இருந்தாலும், அதனால இதிலேயே போடுறேன். இப்போ வடை எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 2 தட்டி போட்டிருக்கேன். அப்புறமா இதை நான் எடுத்துட்டு மிச்சத்தையும் நான் போட்டுடுறேன். நான் வந்து இந்த அப்சார்பன்ட் பேப்பர் இருக்குல்லையே, கிச்சன் டவல் அதில் தான் போட்டிருக்கேன். அவ்வளோவா எண்ணெயே குடிக்காது இது. நல்ல மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் மெத்துன்னு வரும். ஆனால் ஒன்று என்னென்னா, இதை ரொம்ப தடியாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் மெல்லிசாவே தட்டி நம்ம போட்டோம்னா சௌரியமாக இருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டி போட்டு தான் இப்படி கொஞ்சம் குண்டு மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அப்பளத்தில் வந்து அப்பளக்காரெல்லாம் போட்டிருக்கா இல்லையா, அதனால இதை நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை சாஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை குயிக்காகவும் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி டேஸ்டி ஆல்சோ. நோபடி வில் ஃபைண்ட் அவுட் இந்த மாதிரி நம்ம அப்பளத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான உளுந்தெல்லாம் ஊற வைக்காமையே பண்ணி குயிக்காக பண்ணினா வடை வந்து கிடச்சிடுது. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து புதினா பாப்பாடை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன அப்பளத்தை வேணால் யூஸ் பண்ணலாம். Thank you very much for watching my video. If you like my video, please support me by subscribing to my channel. Thanks a lot for watching. Thank you.